ஓட்டு போடு தமிழ்நாடு அப்படின்னு நம்ம காலை முதல் சொல்லி வருகிறோம். கடந்த 4 மணி நேரமாக வாக்குச்சாவடிகளில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. ஆனால் விருதுநகர் மாவட்டத்தில் இந்த ஒரு கிராமத்தில் மட்டும் ஏதோ நீங்கள் திரையில பார்க்குறீங்க, ராமலிங்கபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்போம். நம்முடைய செய்தியாளர் கார்த்திக் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். கார்த்திக், என்ன பிரச்சனை? ஏன் அந்த மக்கள் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்க? வணக்கம். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அச்சந்தவத்தான் ஊராட்சி ஒன்றியத்துல ராமலிங்கபுரம் கிராமத்துல ஆதார் கார்டோட வாக்காளர் அட்டை இணைக்காதனால 264 பேரோட வாக்காளர் அட்டையை நீக்கம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக என்னன்னு பொதுமக்கள் ஒரே கோரிக்கையை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அச்சந்தவத்தான் கிராமத்துல ராமலிங்கபுரம் கிராமத்துல என்னன்னா 264 பேர் வாக்களிக்க வேண்டும் என அனுமதி கோரி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. தென்காசி மக்களவை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்குச்சாவடி எண் 283 ராமலிங்கபுரம் கிராமம். இங்க மொத்தம் 1016 வாக்காளர்கள் உள்ளன. இதுல 266 பேர் வாக்காளர் அடையாளத்துடன் ஆதார் கார்டை இணைக்காதனால அவர்கள் பேரை வாக்காளர் பட்டியல நீக்கம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தாசில்தார் அந்த தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்காங்க. இவங்க காலையில வழக்கம் போல வாக்குப்பதிவுக்காக வாக்குச்சாவடிக்கு போயிருக்காங்க. வாக்களிக்க அனுமதிக்காதனால மொத்தத்துக்கே இந்த போத்துல 120 பேர் தான் இப்போதைக்கும் போலிங் ஆயிருக்கு. இவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா, எங்களோட 264 பேருக்கு ஏன் ஆதார் கார்டை இணைக்காதனால நீங்க வாக்காளர் சீட்ல இருந்து நீக்கம் பண்ணீங்க, அதை இணைச்சா மட்டும்தான் நாங்க மற்றவங்களும் ஓட்டு போடுவோம்னு சொல்லி இந்த கிராமமே இப்ப ஓட்டு போடாம தேர்தலை புறக்கணிச்சு வாக்கு பதிவு மையம் முன்பு போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து ஒரு 2.5 மணி நேரமாக இந்த பகுதியில வாக்குச்சாவடி மையத்துல வாக்கு பதிவு ஆகவில்லை. மொத்தத்துக்கே 120 வாக்காளர்கள் மட்டுமே இந்த பகுதியில ஓட்டு போட்டிருக்காங்க. 1026க்கு 120 போல இருக்கு. 264 பேர் வாக்குச்சாவடி அந்த வாக்காளருடைய பேரை நீக்கம் பண்ணனால ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லி இந்த கிராம மக்கள் ஃபுல்லாமே போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. கிராம மக்கள்கிட்ட கேட்ட கோரிக்கை என்னன்னா, மாவட்ட ஆட்சியர் உடனே வரணும், இந்த பகுதியில உள்ள 264 பேர்த்துக்கும் ஓட்டு போடுறதுக்கான இதை அனுமதிக்கப்பட வேண்டும், அப்படின்னா மட்டும்தான் மற்றவங்களும் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ரைட். ஒரு வித்தியாசமான விஷயம் அங்கே நடந்திருக்கிறது. வெரி அன்ஃபார்ச்சுனேட்டும் கூட, ரொம்ப விரும்பத்தகாத ஒரு சம்பவமும் கூட. ஆதார் எண் இணைக்கலன்னு சொல்லி 206 பேருக்கு அங்கே தேர்தலில் வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்பு அங்கே இல்லை, அவங்க ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இங்கே தானே ஓட்டு போட்டிருக்கோம் காலங்காலமாக, ஏன் எங்கள் பேர் இல்லை அப்படின்னு அங்கே மக்கள் போராட்டம் செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த ஆதார் எண்ணையும் ஓட்டர் ஐடியும் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அரசாங்கமும் தன்னுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. எப்படி இவங்களுக்கு மட்டும் மிஸ் ஆயிருக்கும் அப்படின்றது தெரியல. அதே போல் இது அதனால் ஏன் எங்களை ஓட்டளிக்கிறதுலேருந்து நீங்கள் மறுக்கணும் அப்படிங்கிற அவர்களுடைய கேள்வியும் அவர்கள் எழுப்பி வருகிறார்கள். அந்த 206 பேருக்கு ஆதரவு தெரிவித்து மற்ற பல மக்களும் அங்க நாங்க ஓட்டு போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வரக்கூடிய பார்க்க முடிகிறது. கண்டிப்பா இது அதிகாரிகளுடைய கவனத்துக்கு சென்றிருக்கும். அங்க என்ன நடக்க போறது அப்படிங்கறத பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.